டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நாளை ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக விஜய்க்கு சிபிஐ மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. கரூர் நெரிசல் வழக்கில் மீண்டும் விஜயை விசாரிப்பதற்காக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நாளை ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 முறை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜரான நிலையில் தற்போது மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ராமகிருஷ்ணன், ஏற்கனவே ஜனவரியில் சிபிஐ 2 முறை விஜயை அழைத்து விசாரித்திருந்தது. தற்போது மீண்டும் இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ அழைத்திருக்கிறது. என்னென்ன மாதிரியான விசாரணைகள் நடத்தப்படும், விவரங்கள் என்ன? அதாவது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் சிபிஐ நடிகர் விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. நாளை காலை ஆஜராக வேண்டும் என்பதால் சிபிஐனுடைய அந்த சம்மனுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த விவகாரம் என்பது கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றது. விஜயினுடைய பொதுக்கூட்டத்தில் திடீரென்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருக்கின்ற சிபிஐ விஜயை 2 முறை விசாரணைக்காக அழைத்தது. அந்த முறை விசாரணையின் போது பல்வேறு கேள்விகள் என்பது கேட்கப்பட்டது. அந்த 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தமிழ்நாடு போலீசாரிடம் விசாரணை நடத்தியிருந்தது சிபிஐ. அவர்கள் கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் சிபிஐ விஜயிடம் விசாரணை நடத்தியது. தமிழக போலீசாரை பொறுத்தவரையில் அவர்கள் விஜய் காலதாமதமாக அந்த இடத்திற்கு வந்தது. இது மட்டுமல்லாமல் அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடியது. இதன் காரணமாகத்தான் அந்த கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு முழுக்க முழுக்க தாவேகா மற்றும் விஜய் தான் காரணம் என்று தமிழ்நாடு போலீஸ் சிபிஐயிடம் குற்றச்சாட்டி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் விஜய் மற்றும் அவர்களது கட்சி பொறுப்பாளர்களை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு அரசு மீதுதான் குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார்கள். 2 முறை விசாரணை நடைபெற்றது. அதை தொடர்ந்து மீண்டும் விசாரணைக்கு அழைத்தால் ஆஜராக வேண்டும் என்பது விஜயிடம் சிபிஐ அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு தகவலாக இருந்தது. அதை தொடர்ந்துதான் நாளை மீண்டும் விஜய் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு கேள்விகளை விஜயிடம் தொடுத்திருந்த சிபிஐ அதிகாரிகள் அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை விஜய் கொடுக்காத ஒரு சூழ்நிலை தான் நாளை மீண்டும் 3வது முறையாக விசாரணைக்கு அழைத்திருக்கிறது விஜயை. நாளை ஆஜராகும் விஜயிடம் பல்வேறு விதமான கேள்விகளை சிபிஐ தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நாளை 11 மணிக்கு துவங்கும் இந்த விசாரணை என்பது நாளையோட முடிவடையுமா அல்லது 2 அல்லது 3 நாட்கள் தொடருமா என்பது நாளை மாலைதான் தெரிய வரும். தற்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையை விஜய் மீண்டும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பது ஒரு பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. இப்போ தாவேகாவை பாஜக கூட்டணிக்கு அழைத்த நிலையில தான் இந்த சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அது உண்மையா? கண்டிப்பாக. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறது என்றால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் அடுத்த வாரம் தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் விஜயை சம்மன் மூலமாக அழைத்திருக்கிறது சிபிஐ. ஏற்கனவே கடந்த 2 முறை விசாரணைக்கு அழைத்து தனது கருத்தை சம்மனை ஆஜராகிய பிறகு விஜய் தரப்பு நிர்வாகிகளிடம் கேட்டபோது மீண்டும் சிபிஐ தங்கள் தரப்பை அழைக்காது விசாரணைக்காக என்று திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். உறுதியாக ஒரு கருத்தாகவும் அப்போது அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் மீண்டும் இந்த தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் விஜயை மீண்டும் 3வது முறையாக விசாரணைக்கு அழைத்திருப்பது பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே விஜயினுடைய தாவேகா கட்சியை தங்கள் அணிக்கு இழுக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது நடத்தப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில் இருந்து விஜயினுடைய தாவேகா கட்சிக்கும் பாஜக அல்லது அதிமுக அந்த கூட்டணி என்பது சரியாக ஒத்துப்போவாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது. ஆனால் தேர்தல் நெருங்க மீண்டும் தாவேகாவை பாஜக அணியில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தரப்பினர் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்ற இந்த சூழ்நிலைதான்
தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. விஜயினுடைய இறுதியான அந்த படம் என்பது வெளிவருமா வெளிவராதா என்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் விஜயை ஆஜராவதற்கு சிபிஐ அனுப்பியிருக்கிறது. கரூர் அந்த கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை நடத்துவது சிபிஐனுடைய ஒரு பக்கமாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடியை விஜய்க்கு கொடுப்பதுதான் மத்தியில் ஆளும் பாஜகவினுடைய ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வாக இருக்கிறது என்பதுதான் தற்போது 3வது முறையாக இந்த சம்மன் அனுப்பி இருப்பதனுடைய சாராம்சமாக நாம் பார்க்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.